அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். இன்னும் நீட் எக்ஸாமுக்கு 25லேருந்து 30 நாள் தான் இருக்குங்கிறப்போ நம்ம ப்ரிப்பரேஷனில் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இந்த வீடியோவில் சொல்ல போகிறது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கெயின் பண்ணது. அது இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சில நீட் டாப்பர்ஸ் கிட்டலாம் பேசினேன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ வாட் ஆர் த மிஸ்டேக்ஸ் யூ நீட் டு அவாய்ட் இன் லாஸ்ட் 25 to 30 days பிஃபோர் யுவர் நீட் எக்ஸாமினேஷன்ஸ் கைஸ். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பேச நினைக்கிறேன்னா, நமக்கு இந்த நீட் எக்ஸாமுக்கு 25-30 நாள் தான் இருக்குங்கிறப்போ எக்ஸாம் பக்கத்தில் வர நம்ம மனசுக்குள்ள ஆங்ஸைட்டி வரும். ஐயோ, நம்மளால எக்ஸாம் அடிக்க முடியுமா, இந்த தடவை கரெக்டாக எடுத்துருவோமா, சீட் வாங்கிடுவோமா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்போம், செல்ஃப் டவுட் பண்ணிட்டே இருப்போம், நம்மளை பற்றி ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருப்போம். படிக்கிறப்பெல்லாம் ஐயோ நம்மளால எடுத்துட முடியுமா, இந்த தடவை எடுத்துருவோமா, மார்க் எக்ஸாம் பேப்பர் ஈஸியாக இருக்குமா, நாம படிச்சதுலேருந்து கேள்வி வந்துருமா, வந்த கேள்வி நம்மளால கரெக்டாக எழுத முடியுமா, நம்மளால இந்த வருஷம் சீட் எடுக்க முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாட்ஸ் நம்மளை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல். உங்களுக்கு மட்டும் தான் வருதுன்னு நினைக்காதீங்க, எனக்கும் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணப்போ வந்திருக்கு அண்ட் எல்லாருக்குமே இது வருங்க. ஸோ இது வந்து ரொம்ப சகஜமான விஷயம் தான். ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்க, இந்த தாட்ஸ் வந்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மள நிறைய பேருக்கும் இந்த தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஒரு சில பேர் இந்த தாட்ஸ் வந்து வெளில வந்து படிக்க ஆரம்பிச்சிடும். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தாட்டில் யோசிச்சு அவங்க மென்டலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிட்டு ப்ராப்பராக படிக்க மாட்டாங்க, அவங்களோட ப்ரிப்பரேஷனில் லூஸ் ஆகிடுவாங்க. முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் சொல்லிக்க வந்தது இதுதான். இந்த கடைசி 30 நாள் தான் ரொம்ப 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 குரூஷியலான விஷயம். நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக படித்த கான்செப்ட்ஸை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்தில் எஸ்பெஷலி பயாலஜி அண்ட் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கடைசி மொமெண்ட்டில் திருப்பணும். இந்த கடைசி 30 நாள் நீங்கள் எவ்வளோ திருப்புறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஏன்னா இது எல்லாமே ஃபேக்ட் என்னன்னா அது கேன்சர் இதான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீட் எக்ஸாமில் கேட்குற கேள்வி எல்லாமே இந்த 4 ஆப்ஷனுமே கரெக்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த 4 ஆப்ஷன் இதுதான் பெஸ்ட் ஆன்சர்னு சொல்லி செலக்ட் பண்ணணும்னா அந்த அக்யூரசி லெவல் உங்களுக்கு எக்ஸாமில் வரணும்னா நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் திருப்பி இருக்கணும். வேகமாக அந்த ஃபேக்ட் ஒரு ரிவைஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அன்னைக்கு எக்ஸாமில் அக்யூரேட்டாக எழுதி அதிக மார்க் வாங்க முடியும். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ரிவிஷன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் யோர் லாஸ்ட் 30 days ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ அந்த டைமுக்கு ஆல்ரெடி நமக்கு டைமே இல்லை. இப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்குது. நிறைய படிச்சிருப்போம், அது கம்மி டைமில் ரிவைஸ் பண்ணணும்னா வி நீட் எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் அவர் டைம். நம்ம கிட்ட இருக்க டைம் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம இருக்கிறப்போ இந்த நேரத்தில் நம்மளை பற்றியும் நாம செல்ஃப் டவுட் பண்ணிக்கிட்டு ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணுவோம். இது நேச்சுரலாக வரதான். ஆனால் அதுலேருந்து சீக்கிரமாக நீங்கள் ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்துடணும். வெளியில் வந்துட்டு அடுத்து என்னன்னு படிக்க ஆரம்பிச்சிடணும். இதுதான் இந்த நேரத்தில் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஏன்னா அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம்னா நிறைய டைம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இவ்வளோ குரூஷியலான மொமெண்ட்டை நம்ம லூஸ் பண்ணிடுவோம். ஸோ நானும் என்னோட ப்ரிப்பரேஷனில் நான் இது எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் என்கிட்ட பேசிப்பேன், சுதர்ஷன் நீ வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணு, வரி பண்ணு, ஓவர் திங்க் பண்ணு, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் அதை இந்த டைமில் பண்ணாத. ஒரு டேயில் பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அந்த பர்டிகுலர் டைம் வந்து அலாட் பண்ணிக்கோ. நீ ஓவர் திங்க் பண்ணுற, செல்ஃப் டவுட் பண்ணுற, எல்லா பற்றியும் நீ யோசிக்கிறது எல்லாமே அந்த டைமில் வச்சுக்கோ. ஸோ தட் மற்ற டைம்லாம் படிக்கிறது மட்டும் தான் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ள எனக்கு வச்சுக்கிட்டப்ப என்ன பண்ணனா, நான் படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் ரியாப்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன்னா டக்குன்னு மனசில் வரும், நம்ம சீட் எடுத்துருவோமா, இந்த தடவை நம்ம கிடைக்குமா, நம்ம ஒழுங்காக மார்க் எடுத்துருவோமா, நம்ம ஒழுங்காக எக்ஸாமில் ஆன்சர் பண்ணிடுவோம். அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ டக்குனு மனசுக்குள்ள தாட் வந்துடும், நீ சுதர்ஷா இந்த டைம் வந்து அந்த டைம் கிடையாது, அதுக்கு நீ தனி டைம் வச்சிருக்கல, நைட் 9 o'clock பண்ண போறல, இப்போ ஒழுங்கு மரியாதை அதை எடுத்து வச்சுட்டு படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. என் மைண்ட் இப்படியே பாப்பப் பண்ணி ஒன்று சொல்லும். ஸோ அப்படி சொல்றப்போ ஓகே ஆமா கரெக்டாக நம்ம அதுக்கு டைம் கொடுத்துருக்கோம்ல, தூக்கி அங்கே வச்சிடலாம் சொல்லிட்டு உடனே அந்த மைண்டை மாத்திக்கிட்டு படிக்கிறதுல வந்துருவோம். ஸோ தேர் பை இந்த மாதிரி ஒரு ப்ரீ ரெக்வசிட்டா மைண்ட்ல வச்சுட்டோம்னா டைம் சேவ் பண்ணலாம். நம்ம எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகி வெளில போக மாட்டோம், உட்காந்து படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கரெக்ட். ஸோ இது எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம் இதை ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் சில சமயம் நீட் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் இந்த ஏஜ் லெவலுக்கு நமக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் தான். அப்படி வரப்போ நிறைய சிச்சுவேஷன்ல ஹெல்ப்லெஸ்ஸாக போயிடும், என்ன பண்ணு தெரியாது. இப்போ என்னடா பண்றதுன்னு நமக்கு சில சமயம் பிளாங்க் ஆயிடுவோம். கரெக்டா, சில சமயம் பிளாங்க் ஆயிட்டு ஐயோ என்ன பண்ணு தெரியலையே, இப்போ நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன் போயிடுவோம். ஸோ அப்போ மாதிரி நீங்க போயிட்டீங்க, உங்களுக்கு யாராவது ஒருத்தட்ட பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா போய் பேசுங்க. ஆனால் பேசுறது நம்ம வீட்டில் பேசினாலும் சில சமயம் ஒழுங்கா இருக்காது என்வரான்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸும் மிஸ்கைட் பண்ணலாம். ஸோ நமக்கு அந்த பிரச்சனை இருக்குங்கிறப்போ அப்போ நம்ம வெளியில போகாம, ஸோ தட் இஸ் த ஐடியல் டைம் யூ கம் அண்ட் see any strategy வீடியோ, மோட்டிவேஷன் வீடியோ, அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஆனா மற்றபடி அந்த டைம்ல நீங்க
நீங்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும், பேக் டு ஃபார்மா இருக்கும், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்துட்டு நீங்க கேரி பண்ணிட்டு போய் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லாவும் படிக்க முடியும். ஸோ அந்த டைம் மட்டும் வீடியோஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நீங்க ஸ்டேபிளா இருக்கீங்க, தெளிவா இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டிக் ஆன் டு இட் அண்ட் கோ ஹெட் வித்வுட் வாட்சிங் எனி வீடியோஸ். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல நினைச்சேன். ஸோ நீங்க நீட் 2024 ஆர் 2025 படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஐ ஹோப் சோ அன்அகாடமியோட RM 2024 லைவ் ஈவென்ட் நீங்க யூடியூப்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. 1 இயர்ங்கிற பிரீமியம் பேக்கோட பிரைஸ் 46,000 ல இருந்து 499 குறைச்சிருக்காங்க. 2 இயர் பேக் 72,000 ல இருந்து 999 குறைச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஆஃபர் வந்து ஏப்ரல் 14th வரைக்கும் தான் வேலிடா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டூடெண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அவங்களுக்கு விருப்பப்பட்ட பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க 11th இருக்கீங்கன்னா நீங்க நிம்பஸ் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். 12th படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா நெக்ஸஸ் பேட்ச், 12th முடிச்சு டிராப் பண்றீங்கன்னா ஃபீனிக்ஸ் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஏப்ரல் 17th ல இருந்து உங்களுக்கு இந்த பேட்சஸோட கிளாஸஸ்லாம் ஆரம்பிக்க போகுது. எல்லாமே அன்அகாடமி ஆப்ல லைவ் கிளாஸா இருக்க போகுது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்க ஆஃப்லைன் எஜுகேட்டர்ஸ் தான் நிறைய பேர் ஃபேமஸா இருக்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அவங்க எல்லாருமே கூட இப்போ ஆன்லைன்ல உங்களுக்கு அன்அகாடமில சொல்லி தர போறாங்க. ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேவரிக் பேட்ச் ஃபார் கிளாஸ் 11 அண்ட் ஸ்விஃப்ட் பேட்ச் ஃபார் கிளாஸ் 12 அண்ட் ஃபால்கன் பேட்ச் ஃபார் கிளாஸ் 12 ட்ராப்பர்ஸ் சொல்லிட்டு இந்த பேட்ச் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இதோட பிரைசஸ்மே சேம் தான், முன்னாடி சொன்ன மாதிரி 4,999 and 9,999 சொல்லிட்டு. ஸோ இந்த ஆஃபர் வந்து ஏப்ரல் 14th வரைக்கும் உங்களுக்கு வேலிடா இருக்க போகுது. ஸோ நீங்க ஒரு சில பேர் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றாங்களோ அதுல 10 லக்கி வினர்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த 2024 2025 நீங்க ப்ரிப்பேர் பண்ண நினைச்சீங்க, அன்அகாடமில ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த லிங்கை பிரஸ் பண்ணி உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்க முடியும். அண்ட் முக்கியமான விஷயம் கைஸ், எனக்கு ஒரு சில பேர் நல்லாவே தெரியும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 or 2 months இருக்கிறப்ப கூட அவங்களோட மார்க் டெஸ்ட் மார்க் அதிகமா இல்ல, ரொம்ப கம்மியான மார்க்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தாங்க, ஒரு ஆவரேஜ் லெவல் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, லாஸ்ட் 1 or 2 monthsல ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிச்சு அவங்க ரொம்ப நல்ல மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்க, சீட் எடுக்க முடிஞ்சது அவங்களால. ஸோ இந்த லாஸ்ட் 1 or 2 months இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ இருக்குங்கிறப்போ கண்டிப்பா நீங்க நினைச்சா இப்போ ப்ராப்பரா ஒர்க் போட்டா கூட உங்களால சீட் எடுக்க முடியும், பெட்டர் ரிசல்ட்ஸ் வாங்க முடியும். ஸோ பிலீவ் இன் யூ, உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களோட ஒர்க்கை நம்பிக்கையா போடுங்க. எவ்வளவு ஒர்க் பண்ண முடியுதோ ஒர்க் பண்ணுங்க. உங்க மேல செல்ஃப் டவுட் அதெல்லாம் வந்தா தூக்கி போட்டுட்டு நான் என்னோட எஃபர்ட்டை போட போறேன். ரெஸ்ட் in the hands of God. உங்க மேல நம்பிக்கை வச்சு ஒர்க்கை மட்டும் கன்சிஸ்டன்டா போட்டுக்கிட்டே இருங்க. டெய்லியுமே ஆட்டோமேட்டிக்கலா ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபிளா வரும். சரி, இதெல்லாம் இந்த நேரத்தில் சொல்ல நினைச்சேன். அண்ட் செகண்ட் மிஸ்டேக், நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மார்க் டெஸ்ட் நிறைய பேர் எழுதவே மாட்டாங்க. அப்படி எழுதினாலும் அனலிசிஸ் பண்றது இல்ல. நான் ஒத்துக்கிறேன் இதை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் என்ன பண்ணுவான்னா மார்க் டெஸ்ட்டை தள்ளி போட்டுட்டு நான் டெய்லி சொல்லுவேன், மார்க் டெஸ்ட் எழுதுற அதான் நமக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு யாரோ யூடியூப்ல இந்த மாதிரி பார்த்து நான் எழுத ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி சொல்றப்போ வந்து சிலபஸ் முடிக்கிறேன்டா, ஃபர்ஸ்ட் நான் சிலபஸ் முடிக்கிறேன், எல்லாம் படிக்க முடியும் படிக்கிறேன், மார்க் டெஸ்ட் எழுதுனா டைம் தானே. ஸோ வந்து சிலபஸ் எவ்வளவு முடிக்கணும் முடிச்சுட்டு கடைசியில் மார்க் டெஸ்ட் எழுதுறேன்னா கடைசி வரைக்கும் அவன் ஒரு மார்க் டெஸ்ட் கூட எழுத முடியல. அவனால நீட் எக்ஸாம் நல்ல மார்க்கே வாங்க முடியல, அவன் சீட் எடுக்கல. நான் இந்த இடத்துல ஏன் சொல்ல வரேன்னா மார்க் டெஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ முக்கியம் இருக்கு. அதுதான் நமக்கு எல்லாமே கொடுக்கும். டைம் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியும். அண்ட் நம்ம ப்ரிப்பரேஷன்ல எங்க லேக் பண்றோம், எந்த சப்ஜெக்ட் எந்த டாபிக்ல ரொம்ப வீக்கா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி தான் நீட் எக்ஸாம் எழுதுறோங்கிறப்போ முன்னாடி அந்த 3 மணி நேரம் உட்காந்து நம்ம பிரெயின் எங்கெல்லாம் சேச்சுரேட் ஆகுது, எங்க மிஸ்டேக் பண்றோம், எங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் நம்மளை பத்தி நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மார்க் டெஸ்ட் உதவி செய்யும். ஆனால் அந்த மார்க் டெஸ்ட்டை ஜஸ்ட் பாசிவா எழுதினா மட்டும் பத்தாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மார்க் டெஸ்ட் அப்ப என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கணும், மார்க் டெஸ்ட் முடிச்சுட்டு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும், அனலிசிஸ் சொல்லிட்டு. மார்க் டெஸ்ட் எப்படி அனலைஸ் பண்ணும், அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு இதை பத்தி டீட்டெயிலாக நான் பேசியிருக்கேன். தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. அது வந்து நம்ம யூடியூப் சேனல்லே ஒரு லைவ் போயிருப்பேன் இந்த 2 days முன்னாடி. அந்த லைவ்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மார்க் டெஸ்ட் பத்தி நிறைய பேசியிருப்பேன். தயவு செஞ்சு மார்க் டெஸ்ட் பத்தி என்னென்னலாம் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன், போய் தயவு செஞ்சு ஒரு பாருங்க. ஸோ அந்த வீடியோ என்னோட யூடியூப் சேனல்ல லைவ் செக்ஷனுக்கு கீழே இருக்கும். அப்படிலாம் மேல லிங்க் தரேன். இந்த வீடியோட கடைசியில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. கண்டிப்பா மார்க் டெஸ்ட் பத்தி உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா அதில் கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் மூணாவது விஷயம் என்ன பேச நினைச்சேன்னா பிசிக்ஸ் கைஸ். பிசிக்ஸ் பத்தி நிறைய பேர் வரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு முக்கியமான மிஸ்டேக் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த நேரத்தில் உட்காந்து தியரி படிக்கவே படிக்காதீங்க. தயவு செஞ்சு இது வரைக்கும் NCERT புக் நீங்க பிசிக்ஸ்க்கு தொட்டதில்லைன்னா தொட்டுறாதீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு தேவையே இல்லை. லாஸ்ட் 30 daysல NCERT புதுசாக எடுத்து படிக்க கூடாது, அதன் சைடு ஓரமா வச்சிருங்க. அண்ட் பிசிக்ஸ்ல நிறைய பேர் பண்ற இன்னொரு முக்கியமான மிஸ்டேக் சொல்றேன். இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல 30 daysல தெரியாத ஒரு மாதிரி அன்இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இப்போ உட்காந்து எடுத்து படிச்சுட்டு இருக்காதீங்க, புதுசா படிக்காதீங்க. நிறைய எஃபர்ட் வந்து அங்க கொடுத்து உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் பிசிக்ஸ்ல கஷ்டப்படுவோம். நல்லா பிசிக்ஸ்ல என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்தா ஃபைனலி ஐ ஃபிகர்ட் அவுட் வாட் டு டு அண்ட் somehow I managed to get 101 marks in NEET 2019. ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன சொல்லிக்க நினைக்கிறேன்னா ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் இது வரைக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ. பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரெடி ஒரு தடவை படிச்சு வச்சிருப்பீங்கல்ல, ஓரளவுக்கு MCQs போட்டிருப்பீங்க. ஸோ அந்த டாபிக்ஸ் அந்த சாப்டர்ஸ்ல எடுத்து அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுங்க. நிறைய MCQs இன்னும் ஃபர்தரா சால்வ் பண்ணிட்டே வாங்க. அதுலயும் ஒரு மெத்தட் இருக்கு. எடுத்த உடனே
தியரி ஃபார்முலா எம்சிக்யூ போகாம கோ ரெட்ரோகிரேட், ரிவர்ஸ்ல போங்க. ரிவர்ஸ் ரிவிஷன் ஆர் ரெட்ரோகிரேட் ரிவிஷன் சொல்றாங்க. அப்படின்னா இப்போ நீங்க வந்து எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வேவ் ஆப்டிக்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை எடுத்து ரிவைஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா எடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட ஃபார்முலா ஷீட்டுக்கோ அதுக்கெல்லாம் போகக்கூடாது. நீங்க அந்த சாப்டர் எந்த புக்ல ரிவைஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, எந்த புக்ல எம்சிக்யூ சால்வ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த புக் எடுத்துக்கோங்க. அந்த புக் எடுத்து எந்தெந்த கொஸ்டின்லாம் தப்பா போட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான்லாம் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு சில பேர் மார்க் பண்ணலாம், நீங்க அதை அப்படியே பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டின் நம்ம அப்ப தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எடுத்து பாக்குறப்போ எந்தெந்த மிஸ்டேக்லாம் நீங்க எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க மிஸ்டேக் பண்ணிருந்தீங்களோ அது எந்தெந்த கொஸ்டின்லாம் இப்படி பாக்குறப்பே கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா இது நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு தோணுதோ, தயவு செஞ்சு ஒரு பக்கத்துல ஒரு ரஃப் பென் அண்ட் பேப்பர் எடுத்து வச்சு உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்க. அப்படி இந்த ப்ராசஸ் பண்றப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய சம்ஸ் போட முடியாது, கஷ்டப்படுவோம். ஏன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அங்க மறுபடியும் செல்ஃப் டவுட் குள்ள போயிடுவோம். ஐயோ நமக்கு ஒண்ணுமே தெரியல, பிசிக்ஸ் நமக்கு எதுவுமே தெரியல, நம்ம ஃபெயிலா போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த பயம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணும், பிசிக்ஸ்ல அந்த மாதிரி தெரியலன்னா தப்பே கிடையாது. அந்த நேரத்தில் நீங்க வந்ததே ரிவைஸ் பண்றதுக்கு தான், உங்களை அசஸ் பண்றதுக்கு வரல. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியல அப்படி சால்வ் பண்றப்பனா எதை பத்தி யோசிக்கூடாது, நீங்க ப்ரீடிட்டர்மெண்டா போய்க்கணும். இந்த மாதிரி எனக்கு இப்ப சால்வ் பண்ண போறேன், தெரியாதுதான், ரொம்ப நாள் முன்னாடி படிச்ச டாபிக் தான், எனக்கு இப்ப தெரியாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ என்னை பத்தி நான் செல்ஃப் டவுட்டே பண்ண மாட்டேன், நெகட்டிவா ஃபீல் பண்ண மாட்டேன். நான் இப்போ வந்து ரிவைஸ் பண்றதுக்கு அப்ப எனக்கு இப்போ எடுத்து ஒரு கொஸ்டின் போட்டு வைப்பேன், வரலன்னா எதை பத்தி யோசிக்காம உடனே பின்னாடி திருப்பி எக்ஸ்பிளனேஷன் படிப்பேன், ஒரு தடவை வேகமா சால்வ் பண்ணுவேன், அடுத்த கொஸ்டின் போவேன். இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் நிறைய தடவை அதை கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஒரு 4 சம் தொடர்ந்து வரலன்னா அப்படியே மனசு அப்படியே அடங்கி போயிடும். என்னடா நமக்கு ஒண்ணுமே தெரியல, பிசிக்ஸ் இவ்வளோ கஷ்டமா, நம்ம எக்ஸாம்ல மார்க் வாங்க மாட்டோமான்னு சொல்லிட்டு அவ்வளோ டவுட் வந்துடும். கண்டிப்பா அதெல்லாம் கிடையாது. இந்த நேரத்தில் நீங்க நினைச்சு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான், கொஸ்டின்ஸ் எந்த சாப்டர் நினைக்கிறீங்களோ அதை எடுக்கிறீங்க, எம்சிக்யூ புக் எடுக்கிறீங்க, ஒவ்வொரு கொஸ்டினா போட்டே வரீங்க வேகமா. எதெல்லாம் மிஸ்டேக்கோ எது உங்களுக்கு தெரியாதோ அதெல்லாம் கடகடன்னு போட்டே வரீங்க. தெரியலன்னா உடனே எம்சிக்யூ எக்ஸ்பிளேஷன் பாக்குறீங்க, திரும்ப ஒர்க் அவுட் பண்றீங்க, அடுத்த சாப்டருக்கு மூவ் ஆன் பண்றீங்க. இதுதான் இந்த நேரத்தில் பிசிக்ஸ்க்கு பண்ண சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு அந்த தாட் பெட்டரா இருக்கும், ப்ராப்பரா ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் பிசிக்ஸ் உங்களுக்கு பெருசா ஐடியா இல்லைன்னா ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், நாட் ஆன் த சாப்டர் கைஸ். நோட் பண்ணிக்கோங்க, சாப்டர் பத்தி பேசல, வெறும் क्वेश्चंस பத்தி பேசல, வந்து டாபிக்ஸ் பேசுறேன். இப்போ ரே ஆப்டிக்ஸ்க்குள்ள ரிஃப்ராக்ஷன் அலாங் தி கர்வ்டு சர்ஃபேசஸ்ங்க ரொம்ப முக்கியமான டாபிக், கிரிட்டிக்கல் ஆங்கிள்ங்க ரொம்ப முக்கியமான டாபிக். சோ அதெல்லாம் மட்டும் அந்த மாதிரி டாபிக்ஸ் படிக்கணும், அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா இருக்கிற क्वेश्चंस நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். சோ இது வரைக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தட், இது வரைக்கும் பிசிக்ஸ்ல பெருசா ஐடியா இல்ல, எனக்கு 20-30 மார்க் தான் வருதுன்னா இந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படிங்க, அதையாவது நல்லா படிச்சுட்டு போங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அதை படிக்கிறதுக்கு மட்டும்தான் இப்போ உங்ககிட்ட டைம் இருக்கு. அதை நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு சேஃப் ஸ்கோர் உங்களால வாங்க முடியும், 100+ மார்க்ஸ் உங்களால அப்ரோச் பண்ண முடியும். அது உங்களோட லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பொறுத்து இருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணுமா, என்னோட சேனல்ல 36 ப்ரெடிக்டட் क्वेश्चंस ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பிசிக்ஸ், சரியா? அந்த வீடியோ லிங்க் மேல தரேன், இந்த வீடியோ கடைசியில தரேன். அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா அந்த வீடியோல வந்து 36 முக்கியமான क्वेश्चन சொல்லியிருப்பேன். இந்த வருஷம் நான் நினைக்கிறேன் அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸ்ல திரும்ப கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிற டாபிக்ஸ் அது எல்லாமே. அந்த டாபிக்ஸோட PDF என்னோட ஆப்ல போட்டிருக்கேன், போய் பாருங்க. சோ இந்த क्वेश्चंस ஃப்ரீ தான், ஃப்ரீ PDF தான், அது எல்லாரும் போய் பார்த்துக்கலாம் அதுல. சோ அந்த क्वेश्चंस அந்த டாபிக்ஸ்லாம் நல்லா படிங்க தயவு செஞ்சு. அட்லீஸ்ட் அதை நல்லா படிச்சுட்டு அதுல நிறைய சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. நான் கொடுக்குற சம்ஸ் தாண்டி நிறைய சம்ஸ் உங்க சைட்ல இருந்து எங்கெங்கெல்லாம் அந்த டாபிக் இருக்கோ அந்த சம்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஓரளவு டீசன்ட் ஸ்கோர் உங்களால வாங்கிட்டு வர முடியும். அட்லீஸ்ட் ஃப்ரம் திஸ் லெவல் நீங்க பெட்டர் மார்க்ஸ் வாங்க முடியும். சோ இந்த நேரத்தில் பிசிக்ஸ் பத்தி எல்லாமே சொல்லிக்க நினைச்சேன். உங்களுக்கு இப்போ ஒரு பிசிக்ஸ் பத்தி ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மிஸ்டேக் இஸ், நிறைய பேர் வந்து ஒரே டாபிக்ல ஸ்டக் ஆயிடுவோம். சரி, ஒரு சில சமயம் படிச்சுட்டு இருப்போம், ஒரு தெரியாத டாபிக் இருக்குன்னா டக்குன்னு படிக்க ட்ரை பண்றப்போ என்னடா இந்த டாபிக் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கேயே மாட்டிப்போம். தயவுசெய்து சொல்றேன், திஸ் இஸ் நாட் த டைம் டு ஸ்டக் இன் எனி டாபிக். இன் கேஸ் அந்த டாபிக் படிக்க ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, கஷ்டப்படுங்க. இன் கேஸ் ரொம்ப முடியலன்னா ரொம்ப நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க, வேணாம். அது எவ்வளவு முக்கியமான டாபிக்கா இருந்தாலும் சரி, அந்த மொமெண்ட்ல வேணா எடுத்து வச்சுட்டு அந்த மொமெண்ட்ல வேற ஏதோ படிங்க. அப்போ உங்க மைண்ட் இரிட்டேட்டடா இருக்கு, நீங்க படிக்க ட்ரை பண்ணீங்கன்னா இன்னும் ஃபர்தரா தான் வர்சன் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா டக்குனு அந்த டாபிக் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஈஸி டாபிக் எடுத்து கொஞ்சம் ஓரளவு படிங்க. அப்படி படிக்கிறப்போ மைண்ட் கொஞ்சம் மாறும், ரெஃப்ரெஷ் ஆகும், கொஞ்சம் கூல் ஆவீங்க. அதுக்கப்புறமா அதை பத்தி பார்த்துக்கலாம். இன்கேஸ் நெக்ஸ்ட் டைம் படிக்க ட்ரை பண்றப்ப முடிஞ்சா படிச்சிருங்க, அப்படி எல்லாம் தூக்கி போட்டுருங்க, வேணாம் நமக்கு. ஸோ ஒரு டாபிக்ல மாட்டி ஸ்டக் ஆயிட்டு அப்புறமா ஐயோ நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்புறமா அடுத்த நாள் கில்ட்டாக இன்னும் ஃபர்தரா டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம இன்னும் ஃபர்தரா வர்சன் ஆகிறதுக்கு பதிலா ஒரு டாபிக் தூக்கி போட்டு வேற சப்ஜெக்ட்ல காம்பன்சேட் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. ஸோ மேக் ஷூர் இந்த மிஸ்டேக் எந்த டாபிக்லயும் ஸ்டக் ஆக மட்டும் உங்களை பார்த்துக்கோங்க, மோர் தென் சஃபிஷியன்ட் கைஸ். அடுத்த மிஸ்டேக் என்னன்னா, லாஸ்ட் ஒரு 3 to 5 days இருக்கிறப்போ, 3 to 4 days இருக்கிறப்போ தயவு செஞ்சு மார்க் டெஸ்ட்டை எடுத்து வச்சிருங்க. மார்க் டெஸ்ட் கடைசி 3-4 daysல எழுத வேணாம். ஏன்னா அந்த லாஸ்ட் 3-4 daysல
இன்கேஸ் அந்த மார்க் எழுதி உங்களுக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும், ரொம்ப செல்ஃப் டவுட்குள்ளே போயிடுவீங்க, நிறைய கோத்ரூ பண்ணுவீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிடும். ஆனால் சொல்ல முடியாது, நீங்க அந்த மார்க்ல கம்மியாக வாங்கினாலும் எக்ஸாம்ல நல்லா பண்ணிடுவீங்க, ஆனா அந்த மார்க் உங்களோட எனர்ஜி கொஞ்சம் டவுன் பண்ணிடும். ஆனால் 3-4 டேஸ்க்கு எது எழுதாதீங்க. லாஸ்ட் 3-4 டேஸ் ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. ரிவைஸ் பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சம் போட்டுக்கிட்டே இருங்க. சைடில் உட்காந்து கிட்ட ஒரு நோட்டு முடிகிற அளவுக்கு எழுதிக்கிட்டே இருங்க, சம்ம போட்டுக்கிட்டே இருங்க. டிஃபிகல்ட் சம்ஸ் எல்லாத்தையும் இல்லை நான் மிஸ்டேக் பண்ண சம்ஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டே இருங்க. அண்ட் முக்கியமாக கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நல்லா ரிவைஸ் பண்ணும். கெமிஸ்ட்ரி பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ரிசோர்ஸ்ல ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களோ அந்த ரிசோர்ஸ்ல போய் மட்டும் தான் ரிவைஸ் பண்ணணும். புதுசா PDF வருது, அது வருது, இது வருதுன்னு தயவு செஞ்சு புது ரிசோர்ஸ்க்கு போயிடாதீங்க. ஆல்ரெடி எங்க படிச்சீங்களோ அங்க மட்டும் போயிட்டு வேகமா எல்லா சாப்டர் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ரொம்ப எசென்ஷியலான விஷயம் இதுதான். நிறைய மிஸ்டேக் இந்த லாஸ்ட் 3-4 டேஸ்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த லாஸ்ட் 3-4 டேஸ் உங்களை அசஸே பண்ணக்கூடாது, உங்களை பத்தி யோசிக்க கூடாது. ஜஸ்ட் ரிவைஸ். இத்தனை நாள் படிச்சதை திருப்பி மட்டும் தான் பார்க்க போறீங்க. எஸ்பெஷலி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் நிறைய ஃபேக்சுவல்ங்கிறப்போ அதுக்கு நிறைய டைம் கொடுத்து நல்லா திருப்பணும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு மற்ற பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் பிசிக்ஸ்க்கும் ஜஸ்ட் கொஸ்டின் வேகமாக பார்த்தாலும் சரி, எழுதி பார்த்தாலும் சரி, கொஞ்சம் பெட்டரா இருப்பீங்க. ஃபைன். ஸோ கைஸ் லாஸ்ட் டே முடிஞ்ச அளவுக்கு பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பிசிக்ஸ்லாம் ஓரளவுக்கு முடிச்சிருங்க. ஸோ லாஸ்ட் டே பியூர்லி கீப் ஃபார் பயாலஜி அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, வெரி இம்பார்ட்டன்ட் ஹைலி ஃபேக்சுவல் டாபிக்ஸ். ஓகே. ஸோ லாஸ்ட் திங், ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நான் என்ன பண்ணங்கிறத மட்டும் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா செல்ஃப் டைம் ஒன்று கொடுப்பேன். செல்ஃப் டைம்னா நான் என்கிட்டே பேசிப்பேன். அந்த மாதிரி சாயந்தரம் 5 மணி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ சுதர்ஷன் நீ காலைல 7 மணிக்கு எந்திரிச்சு, அது கரெக்டாக தப்பா ஒரு தடவை கேட்டுப்பேன். ஓகே, நீ இந்த நினைச்ச டைம்ல தான் எந்திரிச்சிருக்க. ஸோ எந்திரிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ டைம்ல படிக்க வந்த, ஒரு 10 மினிட்ஸ்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஸ்நாக்ஸ் லைட்டாக சாப்பிட்டுட்டு நீ படிக்க வந்துட்ட. ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண, 2 ஹவர்ஸ் அடுத்து என்ன பண்ண, நீ நினைச்ச டார்கெட்டை முடிக்க முடிஞ்சதா, அதுக்கப்புறம் என்ன பண்ண, ரெஃப்ரெஷ் ஆனியா, பிரேக் எடுத்தியா, அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா காலில இருந்து என்ன பண்ணிட்டு வந்தோமோ அதை அப்படியே ரீகால் பண்ணிட்டே வருவோம். ஸோ அப்படி ரீகால் பண்றப்போ எங்க நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், நினைச்ச டைமை விட எங்க நம்ம ஓவரா ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், எங்க டிஸ்ட்ராக்ட் ஆனோம், எந்த பிரச்சனைனால எந்த காரணனால நம்ம இன்னைக்கு நினைச்ச விஷயத்த முடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பார்த்து நமக்குள்ளேயே அதுக்கு சொல்யூஷன் தெரியணும். ஓகே, இன்னைக்கு இந்த விஷயம் நடந்துருச்சா, இது நாம பண்ண பிரச்சனை இல்லை, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அதனால படிக்க முடியல, கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அப்போ அது ஓ மிஸ்டேக் இல்லை, பரவாயில்ல, உன தட்டி கொடுத்துக்கோ, நீ இல்லடா நாளைக்கு நீ கரெக்டாக பண்ணிடுன்னு சொல்லிட்டு உண்மையில நம்பிக்கை வச்சு பண்ணு. ஏன் சமயம் நாமளே தேவையில்லாம யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ போயிட்டு இந்த ஷார்ட்ஸ் பார்க்குற, ரீல்ஸ் பார்க்குற மாட்டிக்கிட்டேன், அதனால ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா இது அவன் தப்பு தான். சரி, நீ தான் கொழுப்படுத்தவே பண்ணியிருக்க, இதுக்கப்புறம் தெரியாம பண்ணிட்டா போயிட்டு போகுது, நாளைக்கு அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு வார்னிங் சைன் மாதிரி கொடுத்துக்கணும். அடுத்து இதே வந்து இன்னைக்கு சூப்பராக ஒன்று பண்ணிட்டேன், நாம நினைச்சதை விட செம்ம ப்ரொடக்டிவா இருக்குன்னா ஐ அப்ரிஷியேட் யூடா, சூப்பர், இன்னைக்கு நீ பொறுங்கா பண்ணிருக்க, தயவு செஞ்சு இதை டெய்லியும் பண்ண ட்ரை பண்ணு, என்ன இதை நீ நல்லா பண்ணிருக்க, இன்னைக்கு இதை கன்சிஸ்டண்டா கீப் அப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு அப்ரிசியேஷன். ஸோ நமக்குள்ள மற்றவங்களை வெளில தேடி போனோம்னா நமக்கு எதுவுமே செட் ஆகுது. நமக்குள்ள நாமளே பேசிக்கிட்டு நாமளே பண்ணிக்கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப பெட்டராகவும் ரொம்ப ட்ரஸ்டபிளாகவும் கன்சிஸ்டண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாளைக்கு 1 டைம்ஸ் இல்லை மேக்ஸிமம் 2 டைம்ஸ் பண்ணுவேன். பட் இப்போலாம் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது, உங்களுக்குலாம் நிறைய காம்படிஷன் இருக்குங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெட்டராக பண்ண நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ண ட்ரை பண்ணுங்க, பெட்டராக இருக்கும். ஒரு காலையில் ஒரு 11 மணிக்கு, ஒரு மதியம் ஒரு 4 o'clock அந்த மாதிரி, அப்புறம் நைட் ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு அண்ட் ஈஸியாக உங்களை அனலைஸ் பண்ணி அடுத்த இன்னும் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த டேவை ப்ராப்பராக பிளான் பண்ணுவீங்க. அண்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி prestigious white coat and stethoscope is waiting for you. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்க சுதர்ஷா, ப்ராப்பராக படி. கோ ஹெட், இன்னைக்கு பண்ண மிஸ்டேக்ஸை வந்து நாளைக்கு பண்ணாமல் இருக்கிறதுக்கு யோசிச்சுக்கோ. நாளைக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது, கரெக்டாக காலையில் எழுச்சிக்கோ, ப்ராப்பராக எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் இன்டென்டோட நைட்டில் போய் தூங்குங்க. டெஃபினெட்லி எவ்ரிடே வில் பி ஹாப்பியர் ஃபார் யூ. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம கோத்துருப்போம், நிறைய எமோஷனலாக நிறைய அப்செட் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்குள்ள பேசி ரிசால்வ் பண்ணிட்டு அந்த நைட் தூங்குங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறப்போ இதெல்லாம் நம்ம கிட்ட பிளான்ஸ் இருக்கு, நாளைக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எதெல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் ஒரு எழுதி வச்சுட்டு தூங்கிடுங்க. முடிஞ்சா நாளைக்கு காலைல எந்திரிச்சு எந்த டாபிக் படிக்கணும், எந்த புக்ல படிக்கணும், எந்த பேஜ் நம்பர்ல படிக்கணுங்கிறத முதற்கொண்டு எடுத்து வச்சு ஒரு பென் எடுத்து அந்த புக்குள்ள சொல்லிக்கிறங்க. இந்த பேஜ்ல இப்போ NCERT புக்ல பிளான் growth and development படிக்கணும்னா அதுல ஃபர்ஸ்ட் பேஜ் படிக்க போறோம்னா ஒரு பென் எடுத்து அந்த பயாலஜி புக் எடுத்து அந்த சாப்டர் ஓபன் பண்ணி அந்த பேஜ் ஓபன் பண்ணி பென் எடுத்து அந்த புக்கு அந்த பேஜுக்குள்ள வச்சு அந்த புக்கை க்ளோஸ் பண்ணி உங்க பெட்டுக்கு பக்கத்துல வச்சுட்டு தூங்கிடுங்க. ஸோ தட் காலைல எந்திரிச்சு வேற எதுவுமே யோசிக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் வேலை ரெஃபரன்ஸ் ஆயிட்டு படிக்க வந்தோடனே அப்படியே அந்த பேஜ் ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்படி பண்றப்போ மார்னிங் செஷனை சேவ் பண்ணலாம், எதுவுமே யோசிக்க மாட்டோம், ப்ராப்பரா ஒரு 2 hours 3 hours செஷன் நம்ம கிடைக்கும், காலையில் சூப்பராக பண்ண முடியும். கைஸ், ஐ திங்க் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். இப்போ நான் பேச என்னோட நீட் ப்ரிப்பரேஷன் மெமரிஸ்லாம் எனக்கு வந்தது. ஸோ இதெல்லாமே நான் நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கேன், இதெல்லாம் தாண்டி தான் எல்லாருமே வரோம் இங்கே. ஸோ உங்களாலேயும் முடியும். இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய உங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை வருதுன்னு நினைக்காதீங்க, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ யார் இதை பெட்டராக ஹேண்டில் பண்ணுறாங்களோ தே வில் பி கெட்டிங் செலக்டட். இது வரைக்கும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் தப்பு இல்லை, இதுக்கப்புறம் ஃபர்தராக பண்ணாமல் பார்த்துக்கோங்க.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் 1 to 2 monthஸில் ஹார்ட் ஒர்க் போட்டு அவங்களால சீட் எடுத்துருக்க முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் நினச்சாலும் முடியும். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஒர்க் போட ஆரம்பிங்க. த ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் இஸ் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ கைஸ். சீக்கிரமாக வாங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூர் ப்ரிப்பரேஷன். நீங்கள் நல்லா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்த்துட்டு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ இட்ஸ் மீ சுதர்ஷன் சைனிங் ஆஃப். டேக் கேர். தேங்க் யூ ஆல். பாய்.